ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாரி ஜாப் அப்டேட்ஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் இன்ஜினியர் குவாலிட்டின்னு குடுத்துருக்காங்க. லொகேஷன் பார்த்தீங்கன்னா, பூனே. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழ பார்த்தீங்கன்னா, கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குன்னு, கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ரீசெண்ட்லி கிராஜுவேட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரீசெண்ட்லி கிராஜுவேட் அப்படின்னா 2023 பேட்ச். ஸோ நீங்கள் 2023 பேட்சாக இருந்து பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில். ஸோ பைத்தான், ஜாவா, சீஷா, ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜஸ் இருக்குல்ல, இதில் வந்து உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஆட்டோமேஷன் டூல்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸில் நீங்கள் ஃபெமிலியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர் டெஸ்டிங் மெத்தடாலஜிஸ், டைப்ஸ், ப்ராசஸ் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர் குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்களுக்கு குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்கியூஎல் அண்ட் டேட்டாபேஸ் சிஸ்டமில் உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு 3 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இதுதான். ஸோ இதில் வந்து அப்ளை வித் லிங்க்டின் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்களே மேனுவலாக அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, இந்த ஜாபை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதை இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்கள் கரண்ட் கம்பெனி நேம் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் கரண்ட் கம்பெனி நேம் என்னவோ அதை இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நாட் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த கம்பெனியில் நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த கம்பெனியில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் கரண்ட் லொக்கேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. உங்கள் கரண்ட் லொக்கேஷன் என்னவோ அது இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ரீலொகேஷனுக்கு ஓப்பனாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அவங்க வந்து மும்பை, பூனே, ஹைதராபாத்னு 3 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது உங்களுக்கு ஓகேவோ, இல்லை இந்த 3 லொக்கேஷன் எல்லாமே ஓகேனா லாஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை இந்த லொக்கேஷன் மட்டும்தான் உங்களுக்கு ஓகே அப்படின்னா உங்களுக்கு என்ன லொக்கேஷன் ஓகேவோ அதை இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அது இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் நோட்டீஸ் பீரியட் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் நோட்டீஸ் பீரியட் என்னவோ அது இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி சம் கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்லோட் ரெஸ்யூம்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட், கண்ட்ரி, பின்கோட், ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து கவர் லெட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ கவர் லெட்டர் வந்து நீங்கள் மேனுவலாக கூட டைப் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல செக் பாக்ஸ் இருக்கும். இதை டிக் பண்ணிக்கோங்க. ஐ அக்ரீன் இருக்குல்ல, இந்த இடத்துல செக் பாக்ஸ் இருக்குல்ல, இதை டிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை டிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட்டாக 3rd ஸ்டெப்புக்கு போனீங்க அப்படின்னா அங்கே சப்மிட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.